வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு பொடி வெரைட்டி தாங்க, உளுந்து பொடி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உளுந்து பொடி செய்யறதுக்கு நான் கருப்பு உளுந்து தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனுங்கிறதுனால கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ரையிங் பேன்ல உளுந்து நம்ம போட்டு முதல்ல வறுத்துக்கலாம். இது ஆயில் எதுவுமே சேர்க்காம நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போறோம். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் இந்த உளுந்தோட வாசனை வெளியே வரும். இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு சின்ன பீஸை நீங்கள் வாயில போட்டு கடிச்சிங்கன்னா நல்லா நொறுக்குன்னு கடிப்படணும். அதுதான் பாருங்க. இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்துதான் வந்து நம்ம வரமிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து கருக்காமல் ஃப்ரை பண்ணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கலர் மாற வரைக்கும், நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்துதான் வந்து நான் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டால் நல்ல ஸ்மெல் இருக்கும், அதனால நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சீரகம் வந்து ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உளுந்து பொடிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சீரகம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சீரகம் ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு தான் போடுவேன். கல்லுப்பு வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் மாதிரி, அதுவும் நம்ம வறுத்து போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக அடுப்பை நிறுத்திட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 பல்லு பூண்டு போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டனா நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இந்த சூடிலே வந்து இது ரோஸ்ட் ஆகிடும். இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes வச்சுருந்தேன். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொரகொரப்பாக பொடிச்சிக்கலாம். ஒரு இட்லி பொடி கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பொடி பண்ணிக்கணும். லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கோர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால நான் கோர்ஸாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பொடி வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சிருக்கேன். இது மோஸ்ட்லி இட்லிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு தொட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி சாதத்தில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீயோ நல்லெண்ணெயோ போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு ஸ்லைட் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது 1 month to 2 months வரைக்கும் கூட நல்லா இருக்கும். பட் என்னோட சஜஷனுக்கு வந்து ஒரு 15 days to 1 month நீங்க ரெடி பண்ற பொடியை காலி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து பொடியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.